கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த புதிய நாளில் கூட மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையம். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை கூட நான் பேசணும், என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார். உங்களை தன்னுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு வந்திருக்கிறார். சரி, சீக்கிரமா இன்றைய ஆத்துமாகரத்தை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 1, 2, 3 வரைக்கும் நம்ம இன்னைக்கு யாசித்து தியானித்து ஜெபம் பண்ண போறோம். அதுல இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பயத்தோட இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? இது இப்படி ஆயிருமோ, ஐயோ இவன் இந்த டைம்குள்ள பணம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்களே, இந்த நேரத்துக்குள்ள இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு பயத்தோட இருக்கீங்கல்ல. ஏதோ ஒரு பயம், உங்க சூழ்நிலை குறித்த ஒரு பயம், உங்க பிரச்சனையை குறித்த ஒரு பயம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. உங்க பேர் போட்டு வாசிச்சு பாருங்க, உங்க பேர் போட்டு வாசிச்சு பாருங்களேன். என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட ஜெஃப்ரியே, பயப்படாதே. ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? நீங்கள் அவருடைய தாசன். என் தாசனாகிய யாக்கோபு, என் தாசனாகிய யாக்கோபு. அவ்வளோ பெரிய மகா பெரிய தெய்வன், வானம் சிங்காசனம் பூமி பாதபடியுமாய் இருக்கிறவர், 24 மணி நேரமும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவர். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று போற்றப்படுகிறவர். அவர் சொல்றார் உரிமையோட, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. நீங்க அவரை தெரிந்து கொண்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களை எப்ப தெரிந்து கொண்டாரு தெரியுமா? தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நீங்க தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் என்னைக்கு உண்டாச்சோ அன்னைக்கே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை உண்டாக்குனது அவர்தான். தாயின் கர்ப்பத்துல உங்களை உருவாக்கினது அவருதான். நம்முடைய கண் உருவாகும் போது, நம்முடைய இருதயம் உருவாகும் போது, எலும்புகள் உருவாகும் முன்னமே அவைகளை அவருடைய கண்கள் கண்டதல்லவா? உங்களை எதுக்காக உருவாக்கினார்? உனக்கு துணை செய்கிறவர் மாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நம்மளை உருவாக்கி அப்படியே விட்டுட்டு போறதுக்காக இல்ல, உங்களுக்கு துணை செய்யறதுக்காக. இந்த உலகத்திலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் கண்டிப்பா தண்ணி ஊத்துவான்னு சொல்லி. அவங்களுக்கே தெரியுது மரத்தை வச்சா கண்டிப்பா தண்ணி ஊத்துவாங்கன்னு சொல்லி. அப்ப மரத்தை வச்சவங்களே தண்ணி ஊத்துனா உங்களை உண்டாக்குன ஆண்டவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களுக்கு நீர் பாய்ச்சாம விட்டுருவாரா? ஏசாயால சொல்றாரு, அக்காலத்திலே ஒரு நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் அதை சேதப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்வேன். உங்களை உண்டாக்குனது எதுக்காக தெரியுமா? உங்களை அப்படியே அம்போன்னு விடுறதுக்காக இல்ல. உங்களை சுற்றிலும் அவர் வேலையை அடைப்பார், உங்களுக்கு தேவையான நீரை பாய்ச்சுவார். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களை தேடி வருதில்ல. எதுக்காக ஆண்டுடைய வசனத்தை சொல்றார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால்தான் எரேமியா சொல்றார், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அப்ப நம்ம ஆண்டுடைய வார்த்தையை புசிக்கும் போதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாகிறது. இன்னைக்கு கூட நீங்க ரொம்ப சோர்ந்து போய் தானே இருந்தீங்க, ரொம்ப பயந்து போய் தானே இருந்தீங்க. ஆனா இந்த வசனத்தை கேட்கும் போது பாருங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். ஆமா, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். பெர்க்மன் செய்ய பாடினாங்கல்ல, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். நமக்கு உதவி செய்வதற்காக, பலன் கொடுப்பதற்காக நம்மோடு கூட வருகிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். திரும்பியும் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாத, நீ பயப்படாத. மகனே, பயப்படுறியா? பயப்படுறது போல சூழ்நிலை வருதா? பயப்படாத. காற்று வீசுதா, கடல் பொங்குதா? அவர் பாடினார்ல, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்,
எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஒரு கப்பலுக்கு நங்கூரம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த நங்கூரத்தை போட்டுட்டா ஆங்கர், அந்த ஆங்கரை போட்டுட்டா எந்த காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த கப்பல் அசையாமல் பாதுகாக்கும். நம்முடைய நம்பிக்கை நங்கூரம் இயேசு மாத்திரமே. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னுடைய நங்கூரம் இயேசு இருக்கிறார். நம்மளை பயமுறுத்துகிற பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே நீ பயமுறுத்த தான் முடியும், எனது நங்கூரம் என்னோட கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. Hallelujah. But now listen, Jacob, my servant Israel, whom I have chosen, the Lord who made you and helps you. உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? உங்களை ஏன் உருவாக்கினார் தெரியுமா? உங்களுக்கு துணை செய்வதற்காக. உங்களுக்கு ஏதோ ஒரு துணை தேவைப்படுகிறது, உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி இன்றைக்கு தேவை. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் உங்களை தேடி வரும். And helps you, says, do not be afraid, oh Jacob, my servant. இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓ டியர் இஸ்ரேல், என் அன்பான இஸ்ரவேலே உங்களை பார்த்து சொல்றார். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், எனக்கு அருமையான மகனே, எனக்கு அருமையான மகளே, மை சூசன் ஒன், பயப்படாத, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்யறதுக்காக உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா. எக்ஸாம் எழுதுறியா, அதுலயும் நான் துணை நிற்பேன். நீ வேலைக்கு போறியா, அதுலயும் நான் துணை நிற்பேன். ஊழியம் செய்யறியா, அதுலயும் நான் துணை நிற்பேன். எதுல உங்களுக்கு துணை வேணுமோ அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த எலக்ட்ரிக் கம்பத்துல வேலை செய்யறவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க மேல எலக்ட்ரிக் கம்பத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கீழே ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க. உடனே அவர் மேல இருந்து சொல்ற, ஹெல்ப்பர் கட்டிங் பேர் தூக்கி வீசுங்க அப்படின்னு, அந்த ரோப்பை வீசுங்கன்னு. அந்த ஹெல்ப்பர் எப்போதும் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து போடுவார். அதுக்கு தான் அந்த ஹெல்ப்பர். அந்த மாதிரிதான் இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வமே உங்களுக்கு ஹெல்ப்பரா இருக்காராம். தேற்ற வாழன் உங்க கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது இனி என்னதுக்கு டென்ஷன்? அவர் மேல உங்க பாரத்தை போட்டுருங்க, அவர் உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யறேன்னு வாக்கு பண்ணிருக்கிறீங்க. நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு, நீங்க உருவாக்கின பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி, நீங்க துணை செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவர் உங்களுக்கு துணை செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day. Amen.